கிறிஸ்தவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன? அது எதனை அடிப்படையாக கொண்டது? பரிசுத்தப்படுத்துதல் யார் செய்யும் பணி? பலி செலுத்தும் காளையின் மேல் ஏன் கைகளை வைக்கிறார்கள்? லேவியருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் இடம் கொடுக்கப்பட்டதா? தகன பலியானது எப்பொழுதெல்லாம் செலுத்தப்பட வேண்டும்? பாவியான ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எது? தொடர்ந்த நிகழ்ச்சியினை கேளுங்கள், கற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமானவை என்று சொல்லும் பொழுது இன்று பொதுவாக நானும் நீங்களும் சிந்திக்கிறது போல அந்த உடைகள் பரிசுத்தமானதல்ல. பரிசுத்தம் என்ற எபிரேய வார்த்தைக்கான பொருள் பிரித்தெடுக்கப்பட்ட. இந்த ஆடைகள் தேவனுக்கு பணிவிடை செய்வதற்காக பயன்படுத்தப்படும்படியாய் தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு உடை. தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட எதுவுமே பரிசுத்தமானது என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, உங்கள் சட்டை பையிலே 100 ரூபாய் வைத்திருக்கிறீர்கள். அதிலே 10 ரூபாயை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த 100 ரூபாயையும் நீங்கள் ஒரு கடையிலே வாங்கியிருக்கலாம். அந்த கடைக்காரர் அதை சூதாடும் ஒருவரிடத்திலே பெற்றிருக்கலாம். அந்த சூதாடும் மனிதர் ஒரு விபச்சாரம் செய்யும் பெண்ணிடத்திலிருந்து அதை வாங்கியிருக்கலாம். அவள் அதை ஒரு கள்ளனிடத்திலிருந்து பெற்றிருக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களுடைய கரத்திலே வந்த பணத்திலே நீங்கள் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தி வைக்கும் பொழுது அது கர்த்தருக்கென்று பரிசுத்தமாகிறது. கர்த்தருக்கு என்று பிரத்யேகப்படுத்துகிற எதுவுமே பரிசுத்தம். எனவே ஆரோனும் தரித்து கொள்ள வேண்டிய உடையானது கர்த்தருடைய பணிவிடைக்காக அது பரிசுத்தமானதாக பிரித்தெடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. இன்னும் சில திருச்சபைகளிலே கர்த்தருடைய பணிவிடையிலே ஈடுபடுகிறவர்கள் கர்த்தருடைய பணிவிடையிலே இருக்கும் பொழுது மட்டும் பயன்படுத்தும் சிறப்பு உடைகள் உண்டு. 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதை கவனித்தீர்களா? இந்த உடையானது மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அது தேவனுடைய மகிமைக்கென்றும் கர்த்தருடைய ஊழியக்காரன் அலங்காரமாய் கர்த்தருடைய சந்நிதியிலே பணிவிடை செய்யவும் அதை தேவன் கட்டளையிட்டார். கர்த்தருடைய பணிவிடையிலே எதுவும் ஒழுங்கற்றதாய் அலங்கோலமானதாய் இருக்கக்கூடாது. பொதுவாக உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள், பிசாசுக்கு அடுத்த காரியங்கள் மிக அழகானதாக சிறப்பான காரியங்களை பெற்றுக்கொள்வதைப் போல தெரிகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய பணிவிடைக்கும் அழகான காரியங்களை பயன்படுத்த வேண்டும். அழகை படைத்தவர் அவர்தான். தேவன் இவ்வளவு அழகாக வண்ணங்களையெல்லாம் உருவாக்கி இருக்கிறார். உங்களை சுற்றி சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். எத்தனை விதவிதமான வண்ணங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சூரியன் மறையும் பொழுது வானத்தில் உண்டாகிற வண்ணங்கள் தான் எத்தனை. செடிகள், மரங்களிலே இலைகள் எத்தனை வித்தியாசமான வண்ணங்களுடையதாக இருக்கிறது. வானத்தை பாருங்கள், அது எவ்வளவு வித்தியாசமானதாய் அழகாய் காணப்படுகிறது இல்லையா? தேவனே இந்த பல்வேறு விதமான வண்ணங்களையும் அழகையும் படைத்தவர். எனவே தேவனுடைய சந்நிதியிலே பணிவிடை செய்யும் ஆசாரியர்கள் உடுத்தியிருக்கும் உடையானது அழகானதும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறதுமாய் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஆரோன் பிரதான ஆசாரியனின் பணிவிடையை செய்ய பிரித்தெடுத்து வைக்கப்பட வேண்டும். அவன் உடுத்திக் கொள்ள வேண்டிய உடை எப்படி இருக்க வேண்டும்? பாருங்கள், யாத்திராகமம் 28:4. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். கவனித்தீர்களா? கர்த்தருடைய பணிவிடையிலே ஆரோன் பயன்படுத்த வேண்டிய 6 உடைகளை குறித்து பார்க்கிறோம். இவை எல்லாமே ஆரோன் அணிந்து கொள்ள வேண்டும். ஆரோனின் காலத்திற்கு பிறகு தொடர்ந்து யார் பணிவிடைக்கு வருகிறார்களோ அவர்கள் இதை அணிந்து கொள்ள வேண்டும். சரி, வசனம் 5 பாருங்கள். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. இந்த உடைகளானது சிறந்த பொருட்களினாலே தயாரிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு என்று நாம் கொடுக்கும் ஒவ்வொரு காரியங்களும் சிறந்தவைகளாய் இருக்க வேண்டும். இப்படி கூறுவதனாலே கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் மிகவும் விலை உயர்ந்த வாகனங்களை வைத்திருக்க வேண்டும், விலை உயர்ந்த உடைகளை உடுத்த வேண்டும் என்பதல்ல.
கர்த்தருடைய ஊழியத்திற்காக மக்கள் கொடுக்கும் காணிக்கையை பயன்படுத்துவதிலே ஊழியக்காரர்கள் ஜாக்கிரதையாயும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வேலையை சிறந்த முறையிலே நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் பயன்படுத்தும் கருவிகள் சிறந்தவைகளாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது நான் கூறுவதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் பல சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய ஊழியமானது ஏமாற்றப்படுகிறது. கர்த்தருடைய பணம் திருடப்படுகிறது. மல்கியா ஜனங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று சொல்கிறார். இப்பொழுது யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை கவனியுங்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோள் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. இந்த ஏபோத் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை விவரிப்பது கடினமானதுதான். 2 நீளமான துணியை தோளிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஏபோத்தை அணிந்து கொண்டு இடுப்பிலே ஒரு விசித்திரமான கச்சையை கட்ட வேண்டும். மேலும் 2 கோமேதக கற்களை எடுத்து அவைகளிலே இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்ட வேண்டும். அந்த கற்களை சதுரமாக வெட்டும்பொழுது 6 பக்கங்கள் கிடைக்கிறது. எனவே முதல் 6 பெயர்களை ஒரு கல்லிலேயும் மற்ற 6 பெயர்களை அடுத்த கல்லிலேயும் வெட்ட வேண்டும். பிரதான ஆசாரியன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது தோளிலே வைக்கப்பட்டிருந்த இந்த கற்களிலே இஸ்ரவேலரை அவன் சுமந்து செல்கிறான். இது பிரதான ஆசாரியரின் வலிமையையும் வல்லமையையும் குறித்து சொல்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியனாய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை ரட்சிக்கக்கூடியவர். அதற்கான வல்லமையும் பலனும் அவரிடத்திலே உண்டு. தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமை ஞாபகத்தில் இருக்கிறதா? காணாமல் போன ஆட்டை தேடி போன மேய்ப்பன் அதை கண்டுபிடித்து தோளிலே தூக்கி போட்டு கொண்டு வந்தார். இந்த ஊமையை லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னையும் தமது தோள்களிலே சுமந்து கொண்டு வருகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களையும் அவர் தமது தோள்களிலே சுமக்கிறார். பல வேளைகளிலே அவருடைய தோள்களிலிருந்து நாம் துள்ளி குதித்து கடந்து சென்றாலும் மீண்டுமாக அவர் என்னை தூக்கி எடுத்து தனது தோள்களிலே வைத்துக் கொள்கிறார். இந்த ஏபோத்து எவ்வளவு அருமையாக இயேசுவின் பணிவிடையை நமக்கு காட்டுகிறது இல்லையா? சரி, இப்பொழுது யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களையும் பாருங்கள். நியாய விதி மார்பதகத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 சாண் நீளமும் 1 சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். இப்பொழுது இங்கு மார்பதக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக அழகாக செய்யப்பட வேண்டிய ஆபரணங்களிலே ஒன்று. இது நியாய விதி மார்பதக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? பாவமானது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இது காண்பிக்கிறதா இருக்கிறது. இன்று விசுவாசிகளாகிய நமக்கு தேவை நீதி என்னும் மார்க்கவசம். இந்த மார்பதக்கம் அல்லது மார்க்கவசம் நம்முடைய சரீரத்தின் முக்கியமான பகுதியான மார்பை காத்துக்கொள்கிறது. ஏனென்றால் அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கிறது. இது ஒன்றே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. இதன் பொருள் என்னவென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் நீதி நம்முடைய கணக்கிலே எழுதப்பட்டு விட்டது. எனவேதான் இது நியாய விதி மார்க்கவசம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது நீதியாகிய மார்க்கவசம் என்று வாசிக்கிறோம். இந்த மார்பதக்கமும் ஏபோத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது.
இவை இரண்டும் இணைந்து அழகானவையாக செய்யப்பட்டிருக்கும். அவர் என்னை தூக்கி எடுத்து தனது தோள்களிலே வைத்துக் கொள்கிறார். இந்த ஏபோத்து எவ்வளவு அருமையாக இயேசுவின் பணிவிடையை நமக்கு காட்டுகிறது இல்லையா? சரி, இப்பொழுது யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களையும் பாருங்கள். நியாய விதி மார்பதகத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். இப்பொழுது இங்கு மார்பதக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக அழகாக செய்யப்பட வேண்டிய ஆபரணங்களிலே ஒன்று. இது நியாய விதி மார்பதக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? பாவமானது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இது காண்பிக்கிறதா இருக்கிறது. இன்று விசுவாசிகளாகிய நமக்கு தேவை நீதி என்னும் மார்க்கவசம். இந்த மார்பதக்கம் அல்லது மார்க்கவசம் நம்முடைய சரீரத்தின் முக்கியமான பகுதியான மார்பை காத்துக்கொள்கிறது. ஏனென்றால் அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கிறது. இது ஒன்றே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. இதன் பொருள் என்னவென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் நீதி நம்முடைய கணக்கிலே எழுதப்பட்டு விட்டது. எனவேதான் இது நியாய விதி மார்க்கவசம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது நீதியாகிய மார்க்கவசம் என்று வாசிக்கிறோம். இந்த மார்பதக்கமும் ஏபோத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இவை இரண்டும் இணைந்து அழகானவையாக செய்யப்பட்டிருக்கும். வசனங்கள் 17 முதல் 20 வரை பாருங்கள். அதிலே 4 பத்தி இரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். பிரதான ஆசாரியனுடைய இந்த மார்க்கவசத்திலே 12 விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வரிசையிலும் 3 கற்களாக அங்கே 4 வரிசைகள் இருக்க வேண்டும். வசனம் 21. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டி இருக்க வேண்டும். இங்கே நாம் கற்றுக்கொண்ட இந்த கற்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் வாசிக்கலாம். இந்த கற்களினாலே தான் புதிய எருசலேமின் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. இந்த கற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமுடையதாகவும் மிக அழகாக காட்சியளிக்கிறதாயும் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யமானது மிக அழகு வாய்ந்ததாக சிறந்த வண்ணங்கள் உடையதாக காணப்படும். முழுமையாக பாவம் நீக்கப்பட்ட பிறகு அது மிளிரும் வண்ணங்களாய் சிறந்திருக்கும். இந்த 12 கற்களை குறித்து பார்ப்போம் என்றாலும் அவை ஆர்வம் தரக்கூடியவைகளாய் இருக்கிறது. இந்த மார்க்கவசை அணிந்தவராக பிரதான ஆசாரியன் தேவனுடைய பிரசன்னத்திலே செல்லும் பொழுது அது தேவனுடைய சன்னிதானத்திலே பிரவேசித்து அவருடைய வலது பார்சத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறதா இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் நம்மை தம்முடைய தோள்களிலே மட்டுமல்ல, தம்முடைய மார்பிலேயும் நம்மை சுமக்கிறார். தோள்கள் வல்லமையையும் அவரால் எல்லாம் கூடும் என்பதையும் காட்டுகிறது. அவர் நம்மை நேசிப்பதனாலே தம்முடைய மார்பிலேயும் அவர் நம்மை சுமக்கிறார். அவருடைய அன்பை குறித்த எவ்வளவு விசேஷித்த ஒரு சத்தியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்பொழுது நாம் ஊரீம் தும்மீம் இவைகளை குறித்து சிந்திப்போம். பாருங்கள், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நியாய விதி மார்பதகத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஊரீம் தும்மீம் என்பது எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எப்படி பயன்படுத்தப்படும் என்பதை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் ஊரீம் தும்மீம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது தொடர்பானது என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. சிலர் இது தாயக்கட்டையைப் போல உள்ளது என்று சொல்கிறார்கள். அவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை குறித்த விவரங்களை கர்த்தர் கொடுக்காமல் இருப்பதும் நன்மைக்கே. ஏனென்றால் இன்றைக்கும் சிலர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு மக்களுடைய கேள்விகளுக்கு நான் விடை சொல்கிறேன் என்று சொல்ல துணிந்துவிடக்கூடும்.
இந்த ஊரீம் தும்மீம் இல்லாமலேயே மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை சொல்லும் மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கும் நாமே தேவனிடத்திலே பதிலுக்காக செல்ல வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். யாத்ராகமம் 28 அதிகாரம் 33, 34 வசனங்களை பாருங்கள். அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன் மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு பொன் மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் தொங்குவதாக. இங்கே மாதளம் பழங்களை குறித்தும் பொன் மணிகளை குறித்தும் வாசிக்கிறோம். இந்த மாதளம் பழங்கள் கனியை குறித்து பேசுகிறது. பொன் மணிகளானது சாட்சியை குறித்து பேசுகிறது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் கனி கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும், சாட்சி சொல்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5 அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் வாசிக்கிற ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழாமல் நாம் ஒற்றைத்தாள் பிரதிகளை விநியோகம் செய்யக்கூடாது. அநேகர் இன்றைக்கு ஊழியங்களுக்காக புறப்பட்டு போகலாம். ஆனால் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையானது பின்னாலே இருந்து தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பல நேரங்களிலே சாட்சி கூறுகிறதில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, நாம் ஒவ்வொருவருமே பொன் மணிகளாகவும் மாதுளம் பழங்களாகவும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். வசனம் 35 பாருங்கள். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கும் சாட்சிக்கும் அடையாளமான அந்த மணியானது பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் பொழுதும் வெளியே வரும்பொழுதும் ஒலிக்கிறதா இருக்க வேண்டும். அவன் சாகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அவன் செய்யும் பணிவிடையிலே தவறு இருக்குமென்றால் அவன் சாகும்படியாக தேவன் அவனை அடிப்பார் என்ற எண்ணமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனங்கள் 36 முதல் 38 வரை பாருங்கள். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த உடைகளானது பிரதான ஆசாரியனை மற்ற ஆசாரியர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அவை மகிமையானவையாகும். பிரதான ஆசாரியனின் அழகுக்காகவும் அது அமைக்கப்பட்டது. இது நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் குற்றமில்லாத தன்மையையும் குறைவில்லாத மகிமையையும் பாவிகளிலிருந்து வேறுபட்டவராகவும் காண்பிக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வந்து நாம் ரட்சிக்கப்படும்படியாக மரித்தார். தொடர்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இப்பொழுது யாத்ராகமம் 28 அதிகாரம் 39 முதல் 43 வசனம் வரை கவனியுங்கள். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. அருமையானவர்களே, நன்றாக கவனித்தீர்களா? சரியான உடை உடுத்தாமல் சரீரம் தெரியும்படியாக அவருடைய பிரசன்னத்திலே ஊழியக்காரர்கள் பணிவிடை செய்யும்படியாக வரக்கூடாது.
எந்த மாம்சத்தின் கிரியைகளும் வெளிப்படுவதை தேவன் விரும்புகிறதில்லை. மாம்சத்தின் கிரியைகள் மூடும்படியாய் இந்த உடையை தரித்தவர்களாயிருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று விசுவாசிகள் ஒவ்வொருவருமே நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒவ்வொருவருமே தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாகவும் தேவனுக்கென்று நற்சாட்சி பகர்கிறவர்களாயும் வாழ வேண்டும். நீங்கள் எந்த இடத்திலே பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையும் உத்தமமுமாய் அவரை பின்பற்றுவீர்களானால் நீங்கள் கூறும் சாட்சியானது சிறந்த விளைவுகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, நீங்கள் உங்களுக்கு அறிமுகமான பல ஊழியங்களிலே உதவி செய்யலாம். நீங்களும் ஊழியங்களுக்கு அவர்களோடே கூட செல்லலாம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய தொடர்பானது சீரானதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் சாட்சி பகர தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அமைதலாக இருக்க வேண்டியதில்லை. அவரை குறித்து நீங்கள் சாட்சி பகர அவர் உங்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 10:32-33 வசனங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே பணிவிடை செய்யும் ஆசாரியர்கள் எவ்வளவு சிறந்த வகையிலே உடையணிய வேண்டுமென்றும் அது எப்படி எங்களுக்காக நீதியை கொடுப்பதற்காக மரித்த இயேசுவை எங்களுக்கு காட்டுகிறது என்பதை குறித்தும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் மணிகளும் பழங்களும் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் இருக்கிற இடங்களிலே உண்மை உள்ளவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் ஆவியின் கனியை காண நீரே கிருபை செய்தருளும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவின் அன்பை பிறருக்கு சொல்வதை குறித்து எப்பொழுதும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கருத்துள்ளவர்களாய் வாழ நீரே எங்களுக்கு துணை செய்யும் ஐயா. பற்பல விதமான சுவிசேஷ ஊழியங்களிலே ஈடுபாடு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீரே பேர் பேராய் ஆசீர்வதியும். அவர்கள் மனுஷர் முன்பாக உம்மை அறிக்கை பண்ணுகிறதுனாலே நீரும் பரலோகத்திலே அறிக்கை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து தைரியமாக உம்முடைய பணிவிடை செய்ய உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். நாம் தேவனிடத்தில் ஜெபத்திலே வரும்போது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இன்று அவர் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்காக பிதாவினிடம் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியங்களினாலேயே இன்றைக்கும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அன்று ஆசாரியன் மட்டுமே ஜெபிக்க முடிந்தவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியத்தினாலே இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க முடியும். இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் தூபத்தை சரியாக செலுத்தாமல் இருக்கிறார்கள். சரியான தூபம் என்பது ஜெபம் ஆகும். நேயர்களே, தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.